மத்தேயு 26ஆம் அதிகாரம் 62, 63வது வசனத்தை வாசிக்கலாம். 62, 63, மத்தேயு 26, 62, 63வது வசனங்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே என்ன நடந்ததோ அதை அப்படியே எழுதியிருக்கிறார். எந்த மாற்றமுமே செய்யவில்லை. இயேசுவை அவர்கள் எப்படி அழைத்தார்களோ அப்படியே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் அவர்கள் ஒருமையிலே தான் கூப்பிடுகிறார். அப்படியே பரிசுத்த ஆவியானவர் அவர் பட்ட பாடுகளை, அவர் நடந்து வந்த வழிகளை அவர் எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்க்கும்போது ஆண்டவரிடத்திலே கேட்கிறார்கள். ஆண்டவரை குறித்து பொய்யான சாட்சிகளை சொல்லுகிறார்கள். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், பொய் சாட்சி தேடுனாங்களாம், ஒன்றுமே அகப்படவே இல்லையாம். அதனால் ஆண்டவரை குறித்து சில பொய் சாட்சிகளை சொல்லி அவரை சிலுவையிலே அறைய செய்யும்படிக்கு யூதர்கள் ஒன்று சேர்ந்து அந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறார். அதை நாம் கவனித்து பார்க்கும்போது 63வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவோ பேசாமல் இருந்தார். இதுதான் இன்றைக்கான ஆண்டவருடைய வார்த்தை. நாம் எல்லா இடங்களிலும் நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்த நாம் பேசக்கூடாது. ஆண்டவருக்காக மட்டுமே நாம் பேச வேண்டும். அல்லேலூயா. இது மிக மிக முக்கியம். அமைதியினால் உண்டாகும் பலன். நீங்கள் சில இடங்களிலே பேசாமல் அமைதியாய் போகும்போது தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். தேவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அது ஒரு விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. அது நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது. நம்ம நியாயம் செய்தவர்களாக இருந்தாலும் நம்முடைய நியாயத்தை மனிதர்களாகிய நாம் பேசி அதை வெளிப்படுத்தக்கூடாது. இங்கே பிரதான ஆசாரியன் கேட்கிறான், உங்கள் தரப்பு நியாயம் இருந்தால் சொல்லலாமே, அவர்கள் உண்மையில் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சாட்டுகிறார்களே என்று. சொல்ல போனால் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் சாட்ட வைத்ததே இந்த பிரதான ஆசாரியன் தான். இவனுக்குத்தான் ஆண்டவரை சிலுவையில் அறைய வேண்டும். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இயேசு பேசாமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் எங்கேயும் நான் நியாயம் செய்தவன், நான் நியாயவாதி என்று சொல்லி நம்முடைய நியாயத்தை நம்முடைய வாய் சொல்லி நம்மை மகிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை எவ்விடத்தில் தலை குனிகிறோமோ அவ்விடத்திலே மகிமைப்படுத்துவார். அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. அதனால்தான் தேவன் பேசும்படி இடம் கொடுக்க வேண்டும். தேவன் செயலாற்ற வேண்டுமானால் நாம் பேசாமல் இருக்க வேண்டும். இதை தேவன் செய்திருக்கிறார். உண்மையிலேயே யோசேப்பை குறித்து நான் பார்க்கிறேன். யோசேப்பை பிடித்தார்கள், ட்ரெஸ்ஸை உருவினார்கள், அடித்தார்கள். அந்த வாலிப பையன் ஒரு வார்த்தை கூட பேசலை. நான் ஒன்றுமே செய்யலைங்க, அந்த அம்மா தாங்க என்னை பிடிச்சி இழுத்தாங்க, அந்த அம்மா தாங்க என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் யோசேப்பு வாயை திறக்கவே இல்லை. நீங்கள் நன்றாக வேதத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும், தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய வழி அப்படித்தான் இருந்தது. அதுபோல தான் ஆண்டவரை பின்பற்றுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்விடத்திலும் நான் தப்பே பண்ணலை, என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கோபத்தோட பொங்கி எழுவதெல்லாம் மாம்சத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. ஆனால் நான் இதே காரியத்தை வேதத்தில் கற்றுக்கொள்ளும் போது பேதுரும் யோவானும் சொல்லுகிறார்கள், எங்கள் ஆண்டவரை குறித்து நாங்கள் பேசாமல் இருக்க கூடாதே என்று சொல்லுகிறார்கள். நியாயத்தை கேட்கிறேன் என்று சொல்லி நாம் அதை கேட்காதபடி கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார் என்று நம்பி இருக்க வேண்டும். அதே ஆண்டவரை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இயேசுவோ பேசாமல் இருந்தார். உடனே பிரதான ஆசாரியர் அவருடைய வாயிலிருந்து குற்றத்தை கண்டுபிடிக்கும்படி தான் அவன் கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். அவன் எங்கே ஆணையிட்டு கேட்கிறானா? ஜீவனுள்ள தேவன் பேரில். அநேக இஸ்லாமிய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் எங்கேயுமே தன்னை தேவன் என்று சொன்னதில்லை, தேவனுடைய குமாரன் என்று சொன்னதில்லை. இதையெல்லாம் அவர்கள் படிப்பார்களா என்று தெரியவில்லை. இயேசுவை சிலுவையில் அறைந்த காரணத்தினுடைய ஒரு காரணம்
அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னார் என்பதுதானே. அப்ப இயேசு எப்படி தேவனுடைய குமாரன் என்று சொல்லாமல் இருந்தார்? அது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அவர் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாம் உற்று நோக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு இயேசு நீர் சொன்னபடிதான் என்றார். அல்லேலூயா. அப்ப அவர் தேவனுடைய குமாரன்ங்கிறத மறுக்கல, அந்த நியாயத்தை சொல்லணும். அதை அவர் மறுக்கவில்லை. அவர் யார் என்பதை அவர் ஒரு நாளும் மறுக்கவில்லை. ஆனால் அவர் எதை பேச வேண்டுமோ அதை மட்டும்தான் பேசினார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக மட்டுமே பேசினார். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் அமைதியாக இருந்து பாருங்கள். அதிலிருந்து தேவனுடைய கிரியைகளை நீங்கள் காண முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோனின் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்தது உண்மைதான். அவர்களுடைய வாழ்க்கையில் 200 ஆண்டுகள் ரணமும் வேதனையும் இருந்தது உண்மைதான். ஆனால் தேவனுடைய செயலை பார்க்கிறதற்கு முன்னாக, செங்கடலுக்கு முன்னாக வாய்க்கு வந்ததை பேசுகிறார்கள். எங்களை கொல்லுவதற்காக கொண்டு வந்தீர், எங்களுக்கு கல்லறை தோட்டம் இல்லாமலா எங்களை கொண்டு வந்து இங்கே வைத்தீர், எங்களை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துகிறீர் என்று மோசேயை பிடித்து அவர்கள் பயங்கரமான கேள்விகளை தொடுக்கிறார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையினுடைய முடிவு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும். நீங்கள் கடந்து போகிற இந்த காலங்களை பார்க்காமல் இதனுடைய முடிவை விசுவாசத்தோடு பார்க்க பழகி கொள்ள வேண்டும். அப்படி இதனுடைய முடிவை விசுவாசத்தோடு பார்க்கிறவனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட கஷ்டமான காலங்களிலே பேசாமல் இருக்க முடியும். அவர் இன்றைய நிலைமையை பார்க்கவில்லை, இன்னும் 3 நாள் காரியத்தை பார்க்கிறார். அவர் இன்றைய பிரச்சனையை பார்க்கவில்லை, இன்னும் 3 நாளில் அவர் மீண்டுமாக மகிமைப்பட போகிறார், அவர் உயிர்த்தெழ போகிறார். இந்த பிரச்சனை இன்னும் 2 நாள் இருக்கும், இன்னும் 1 நாள் இவர்கள் மரியாதை இல்லாமல் பேசுவார்கள். இதற்காக நான் ஏன் என் பிதாவினுடைய அந்த மகிமையை விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிதாவின் மேல் இருக்கிற நம்பிக்கையை பேசாமல் இருந்து வெளிப்படுத்தினார். அதனால தெருக்களில் இருக்கிறவர்கள் நம்மை அவமானமாய் பேசலாம், நாம் ஆண்டவரை தேடுவதை குறித்து பேசலாம், அவர்கள் அறியாமையிலே பல காரியங்களை பேசலாம். அவர்களுக்கு உங்கள் வாயினால் பதில் சொல்லாமல் தேவன் பதில் சொல்லும்படி, தேவன் நியாயம் செய்யும்படி நீங்கள் காத்திருக்க வேண்டும். அடுத்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். இதை போல இன்னொரு சம்பவமும் நடக்கிறது. 15வது வசனத்தை, 12ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஓரிடத்தில் 2 இடத்தில் அல்ல, அவர் எங்கேயுமே தன்னை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பிரதான ஆசாரியர் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவ்வளவு பேரும் குற்றம் சாட்டுறான். ஆனால் ஆண்டவர் எந்த மாறுதரமும் பேசவே இல்லை, எந்த பதிலும் பேசவே இல்லை. பிளாத்து கேட்குறாரு, என்னப்பா உன் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அவங்க சுமத்துறாங்களே, ஏதாவது ஒரு நியாயத்தை நீ சொல்றதுக்கு விரும்புறியாப்பா அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு. ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லலை. இப்ப பாருங்க அடுத்த வார்த்தை, பிலாத்து என்ன சொல்றாருன்னு கவனிங்க. அப்பொழுது பிலாத்துக்கே பாவமா தெரியுது, இவர்கள் பொய் குற்றச்சாட்டுகளை தான் சொல்லுகிறார்கள் என்று யார் கண்டுபிடித்து விட்டார்? அந்த அதிகாரியாகிய பிலாத்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதனாலதான் கேட்கிறார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை சாட்டுகிறார்களே, நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாக சொல்லவில்லை. அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார். நம்மளெல்லாம் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா 4 வார்த்தை கேட்டுருவோம். ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சுன்னா 40 வார்த்தை பேசுவோம். ஆண்டவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள். அவர் சிலுவை சுமந்தது நமக்கு ஒரு பாடமாக வைத்துவிட்டு போயிருக்கிறார். இந்த மாதிரி இடங்களிலே நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். நான் இருந்திருந்தேன்னா கையை நீட்டி அடிச்சிருப்பேன்னு சொல்லுவோம், இது மாம்சம். நான் இருந்திருந்தா நாக்க பிடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன்னு சொல்லுவோம், இது கேவலம். இதற்கு இந்த வேதத்தை நாம் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதற்கு நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு அர்த்தம் அல்ல. இவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காலங்கள் இவைகள். இயேசுவினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். ஜென்ம ஸ்பாவம் மேல் வராமல் தேவனுடைய ஸ்பாவம் நமக்குள் இருந்து வர வேண்டும். ஒரு வார்த்தை பேசவில்லை. இந்த என்கொயரி நடந்துகிட்டே இருக்கும்போது வீட்டம்மா அங்கிருந்து ஒரு லெட்டர் கொடுத்து விட்றாங்க.
அவர் நீதிமான். இரவு தூக்கம் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டப்பா, அவரை நீ ஒன்றும் செஞ்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கேருந்து லெட்ரு வரணுமோ அங்கேருந்து லெட்ரு வருது. ஏற்கனவே பிளாத்து பயந்துகிட்டு இருக்காரு, இதில் அம்மா வேற லெட்ரு கொடுத்து விட்டுருச்சு, அவரை ஒன்றும் செஞ்சிடாதப்பா நீ. உடனே பிளாத்து கேட்குறான், அப்பா அவர் நீதிமான்னு காண்றேன், அவரை பார்த்தாலே எனக்கு தெரியுது, நீங்கள் செய்கிறதெல்லாம் அநியாயம்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பிளாத்து சொல்லி 24ஆம் வசனத்தை பார்த்து வாசிச்சு பாருங்கள் வேகமாக. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல், கலகம் பயங்கரமாயிருச்சு, தன் பிரயத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு. உங்களுக்கு தெரியுது, ஆண்டவரை காப்பாத்தி விட்டுறலாம், இந்த சிலுவையில இருந்து ஆண்டவரை காப்பாத்தி விட்டுறலான்னு யாரே முயற்சி பண்றா. பிலாத்து தேசாதிபதியாகி அந்த பிலாத்து, அந்த அதிகாரியாகிய பிலாத்து இயேசுவை விட்டுறணும். ஏன்னா அவர்கிட்ட என்ன இல்லை, குற்றம் இல்லை, இவங்க வீணாக குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதனால தேவனுடைய மக்கள் நீங்கள் உங்களை மற்றவர்கள் குற்றம் சாட்டும் போது தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை வெட்ட வெளிச்சமாக்கி விடுவார். பட்ட பகலை போல கொண்டு வந்து நிறுத்தணும்னா சில இடங்களில் நீங்கள் அமைதியாக இருக்கணும், தேவ செயலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், தேவனுடைய கிரியைகளை பார்க்கணும். இங்கே ஆண்டவரை போல நீங்கள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. பிலாத்து சொல்கிறாரு பாருங்க, எப்படியாவது ஆண்டவரை இதிலிருந்து காப்பாற்றி விட வேண்டும் என்று பிலாத்து கண்டாரு. ஆனால் கலகம் அதிகமாக இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை என்று கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரை விசாரிச்ச பிலாத்துவே சொல்லிட்டாயிருந்தே தேவன் குற்றமற்றவர் என்று. ஹல்லேலூயா. என் தேவன் குற்றமற்றவர் என்று விசாரித்த பிலாத்து அறிக்கை செய்ய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் பேசாமல் சில இடங்களில் அமைதியாக இருந்தால் தேவனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியும். அமைதியாக இருப்பது நாம் பேசுவதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் பேசினால் அங்கே நியாயம் வெளிப்படாது. மூடன் கூட பேசாமல் இருந்தால் ஞானி எண்ணப்படுவான், பேசாமல் இருந்தால் ஞானியாக நாம் எண்ணப்படுவோம் என்று நீதிமொழிகளில் ஞானி சொல்லுகிறார். அதனால் எல்லா இடத்திலும் நீங்கள் நியாயத்தை பேசாமல் அமைதியாக இருந்தாலே தேவன் அந்தந்த இடங்களில் நமக்காய் காய்களை நகர்த்துவார், தேவன் காரியங்களை செய்வார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எந்த காரியமும் பேசல. சிலுவை கல்லர்களை பாருங்கள், 42வது வசனம் வாசிங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானான். இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். நம்மள இருந்தா அவ்வளவுதான், நரம்பெல்லாம் புடைச்சிட்டு ஆணியெல்லாம் பிச்சுட்டு வந்து இறங்கி இருப்போம். அவ்வளவு கோபத்தை உண்டாக்குறாங்க, அவ்வளவு பேசுறாங்க. ஆனால் ஆண்டவர் சகித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்மளால நீங்க அப்படியே இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, இது உங்களால தாங்க முடியுமான்னு. அவர் உண்மையிலேயே ராஜா. 43வது வசனத்தை கவனியுங்களேன். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தார், அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். 44வது வசனம். அவருடைய கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். இப்படி சுத்தி இருக்கிற எல்லாரும் அவரை நிந்தித்தாலும் அவர் மறு உத்தரவு பேசவே இல்லை. இதுல கல்லரும் என்று போட்டிருக்கிறது, ஒரு கல்லன் நிந்திக்கவில்லை. அதை லூக்கா நமக்கு எடுத்து எழுதி இருக்கிறார். அப்ப ஜனங்கள் எல்லாரும் ஏகோபித்து குற்றம் சொல்றாங்க. யாருமே ஆண்டவருக்கு ஆதரவாக மனிதர்களோ இல்லை. அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் நடந்து போனாலும் கர்த்தருக்கு மேல் இருக்கிற விசுவாசத்தின் அடையாளமாக இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். எங்கேயும் போய் என்னுடைய நியாயத்தை நான் பேச மாட்டேன், கர்த்தர் பேசும்படி அமைதியாயிருப்பேன். அதை மட்டும் ஆண்டவர் நமக்கு காண்பித்த ஒரு வழி. அன்றைக்கு சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அன்று ராத்திரி நடந்ததை பாருங்கள். அவர் பேசாததை உலகம் பேசினது. அவர் என்னெல்லாம் பேச வேண்டியதோ அதை உலக மக்கள் பேசினார்கள். கல்லறைகள் திறந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது. உலக மனிதர்கள் சொன்னார்கள், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. அவர் சொல்லவில்லை, அவர் சொல்ல விரும்பவும் இல்லை. எங்கேனாலும் ஒரு அற்புதம் செஞ்சா சொல்லுவார். யார்கிட்டையும் போய் சொல்லாதப்பா, எங்கேயும் போய் நடந்த விஷயத்த சொல்லாத, அமைதியா விட்டுரு. அப்படியே யாருக்கிட்ட நீ பப்ளிசிட்டி பண்ணாத. நம்ம ஆளுங்க இன்னைக்கு பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர் பப்ளிசிட்டியவே விரும்பலை. யாருக்கிட்டையும் போய் சொல்ல வேணாம். குருடன் சுகமானாலும் அப்படித்தான் சொல்லுவார். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அப்படி இவர் செஞ்ச அற்புதத்தை முன்னாடியே பப்ளிசிட்டி பண்ணியிருந்தா 1 வருஷத்துல சிலுவையில் அரைஞ்சிருப்பான்.
6 மாசத்துல சிலுவையில் அறைஞ்சிருப்பான். ஆண்டவர் ஞானமா நடந்தார். அவருடைய இருக்கிற இடம் கலிலேயாவை தவிர வேறு வெளியே தெரியவே இல்லை. அவர் கடைசி 1 வாரம் தான் எருசலேமுக்கு வந்தார். அவர் பேசாமலே இருந்தார். கர்த்தர் அவருக்காக பேசினார், பிதா அவருக்காக பேசினார். கரெக்டா சிலுவையில் அறையப்பட்ட பின்னாக 54வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 52 இருந்தே வாசியுங்கள். 52 வாசிங்கன்னா பயங்கரமான காரியம் நடக்குது. 51 இருந்து அவர் ஜீவனை விட்ட போது அந்த பூமியில் என்ன நடக்கிறது நான் வேகமாக வாசிக்கிறேன். அப்பொழுது தேவாலயத்தின் சிறைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலை பிளந்தது. அப்பா, பூமி அதிர்ந்திருக்கு, கண்மலைகள் பிளந்து தண்ணீரை, கண்மலைகள் பிளந்து கல்லறைகள் திறந்தது. நித்திரை அடைந்திருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்களும் எழுந்து, பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்து. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அடக்கம் பண்ண பரிசுத்தவான்கள் சிலர் எந்திரிச்சு எருசலேமில் நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதம். அவங்க இயேசு சிலுவையில் மரித்த போது இதை நம்ம கவனிக்கிறது இல்லை. அநேக பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து எழும்பினார்கள் என்று வேதம் சொல்லுது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் நடந்திருக்கும். கல்லறையிலிருந்து எழுந்து அவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 54வது வசனம், 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்தவர்களும் பூமி அதிர்ச்சியை சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அவ்வளவுதான். நம்ம பேசக்கூடாது, தேவன் பேச வைப்பார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எந்த இடத்துல நியாயத்தை நீதியை நான் பேச மாட்டேன். யோசேப்பு பேசவில்லை, தாவீது பேசவில்லை, ஆண்டவரும் எந்த இடத்திலும் நியாயத்தை பேசவில்லை. அமைதியாக இருந்தால் கர்த்தர் காரியங்களை செய்வார். அமெரிக்கையே நம்முடைய பலனாக இருக்கிறது. நாம் பிசாசின் மக்கள் அல்ல, நாம் புறஜாதிகள் அல்ல. நம்முடைய நாவை நாம் காத்து கொண்டால் அதுவே தேவ பக்தியாக இருக்கிறது. ஒருவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி தன் நாவை காவாதிருந்தால் அவன் எங்கே, அவனுக்கு தேவ பக்தி அவனுக்கு எங்கேன்னு யாக்கோபு கேட்கிறார். அதனால நம்முடைய நாவு மிகவும் காப்பாற்றப்படவே. தேவன் நாவை காப்பாற்றவன் தான் தேவனுக்கு பிரியமானவன், தேவ பக்தி உள்ளவன். அதனால எங்கேயும் அமைதியா இருங்க. பேச வேண்டிய இடத்தில் மாத்திரம் பேசுங்கள். நான் நினைக்கிறேன் தேவனுக்காக மட்டுமே நம்முடைய நாவை திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய நியாயங்களை தேவன் செய்யும்படிக்கு தேவனைப் போல பிலாத்துவின் இடத்திலும் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சிலுவையினுடைய நிந்தித்த யூதர்களிடத்திலும் மற்ற எல்லாரிடத்திலும் இராணுவ வீரர்களிடத்திலும் அவர் எதுவுமே பேசவில்லை. அவர் மரித்த போது பிதா மற்றவற்றை பேசினார். அவர் உயிர்த்தெழுந்தார். உலகம் இன்றைக்கு பேசுகிறது. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த காலையில் நாம் அவரை குறித்து பேசுகிறோம். அதனால தேவனுடைய மக்களே, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எந்த பிரச்சனைகளுக்கு இனி நாம் பதில் செய்ய மாட்டேன், தேவன் செய்வார் என்று நாங்கள் காத்திருக்கிறோம்.